ஆமாம், என்ன கோயில் தர ஒன்று பிள்ளையார் கோயிலாக இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நல்ல ஒரு பழைய காலத்து கோயில். இந்த கோயில் வந்து ஏரலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலை வந்து அந்த காலத்தில் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன கோயில்னு தெரியல. கோயிலுடைய பழைய காலத்து கோயில். இந்த கோயில் சிவன் கோயில் மாதிரி இருக்குது. சிவன் கோயிலாக நல்ல அருமையான பழைய காலத்து கட்டிடக்கலை. இது ஏரலுடைய ஆற்றங்கரை ஓரமாக, இது வந்து ஆறு, இந்த ஆற்றங்கரை ஓரமாக இந்த கோயில் பழைய காலத்து கோயில் இருக்குது. இதில் கருவறை வந்து முங்கிவே இருக்குது. ஓம் நம சிவாய, சிவாய நம, ஓம் நம சிவாய. கோயிலுடைய கோபுரம், அதாவது இந்த கோயில் இந்த இருக்குது. இந்த கோயிலுடைய கோபுரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முங்கி இருக்குது. கோயிலுடைய கலசங்கள்லாம் இல்லை. கருவறை இருவடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம். இதில் இன்னொரு விஷயம்னா, அந்த இடத்துல ஃபுல்லாக அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த கோயிலை வந்து கட்டினது யார் அப்படின்னு தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு இறை சக்தி வந்து நம்மளை வந்து இங்கே இழுத்துட்டு போயிருக்கு. இது வந்து இருக்கிற இடம் வந்து ஏரலில் இருந்து ஆத்தூர் போகிற பாதையில் வாழவல்லான் அந்த இடத்துல ரோட்டு ஓரத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தா ஆறு வந்து இந்த இருக்குது. இந்த கோயில் வந்து பார்க்கும்போது ஒரு சிவன் கோயில், சிவன் ஆலயம் மாதிரி இருக்குது. இந்த சிவன் ஆலயம் உள்ளே வந்து சாமி சிலைகள் எதுவுமே இல்லை. ஆனால் கருவறை வந்து உள்ள கருவறை எப்படி இருக்குன்னா, தம்பி இது பிடிங்க, கருவறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மண்ணோட மண்ணாக முக்கியவே இருக்குது. இதை வந்து மேலே மஞ்சனத்தி மரங்கள். இப்போ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆகம விதிப்படி பார்த்தாச்சுன்னா இந்த மரம் தான் கொடிமரம். கோயிலுடைய மரம் வந்து கொடிமரம். உள்ள கருவறை இருக்குது. கருவறையில் சாமி கிடையாது, இல்லை, சாமி சிலை இல்லை. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய செங்கல் பார்த்தாச்சுன்னா சுட்ட இந்த ஆப்பு செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க, சுண்ணாம்பு வச்சு கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, சுண்ணாம்பு வந்து கட்டடம் வந்து விளையும் அப்படிம்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கருவறை கோபுரத்துக்கு மேலே பின்னாடி இருக்கிற மரம் வந்து உடமரம். இப்போதைக்கு பார்த்தாச்சுன்னா அதுதான் ஸ்தல மரம்னு சொல்லலாம், கருவறைக்கு பின்னாடி இருக்கிறதுனால. இந்த கோயிலை வந்து தொல்லியல் துறையோ இல்லைன்னா வருவாய்த்துறையோ இல்லை அறநிலைத்துறையோ எடுத்து இதை கட்டினா நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான கோயில், ரொம்ப பழமையான கோயில். பார்க்குறதுக்கே ஒரு இதாக இருக்குது. ஓம் நம சிவாய. ஒருவேளை இது ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறதுனால இது விநாயகர் கோயிலாக கூட இருக்கலாம். ஏன்னா கோவிலுடைய கருவறையினுடைய கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து பார்த்தாச்சுன்னா இது ஒரு பழமையான கோயில். லைட்டாக இந்த கோயிலை வந்து செலவழித்து புனரமைச்சாச்சுன்னா அந்த கோயில் வந்து சூப்பராக இருக்கும்.